Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 53 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பால் வந்துட்டு ரூகாவா கிட்ட தான் இருக்குது. அவனுக்கு வந்துட்டு சேர் கேர்ள்ஸ் வழக்கமா ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க தெரியுமா? இந்த வாட்டி எக்கச்சக்க பேர் இருக்காங்க. கியோட்டாமே ரூகாவாவை பார்த்து நீ வந்துட்டு பால் ரொம்பவே ஹைட்டா வச்சு ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் வந்துட்டு எனக்கு இன்ஸ்டா வொர்க் அவுட் ஆகாது அப்படினு சொல்றான். ரூகாவும் அதே மாதிரி தான் நின்ன இடத்துல வச்சு ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல வந்து நான் தான் கண்டிப்பா வின் பண்ண போறேன் பாரு அப்படினு சொல்லிட்டு கியோட்டா வந்து அங்க இருந்து பால் ஸ்டீல் பண்றதுக்கு வரான். நேரவே ஒரு ஃபேக் கட்டிட்டு டக்குன்னு முன்னாடி வரான். இருந்தாலும் கியோட்டா ரூகாவாவை முன்னாடி விட்டுற கூடாது அப்படினு சொல்லிட்டு உளுந்து பரண்டல வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண பாக்குறான். நேரா ஒரு ஃபவுலுமே வாங்கிடுறான். அடுத்து பால் வந்து கோகரே கிட்ட போகுது. வெளிய இருந்து ஹானமிச்சி வந்து சத்தமா கத்துறாங்க, பாருங்க எனக்கு பதிலா தான் நீங்க மாறி இருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு பால ரூகாவாக்கு மட்டும் பாஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படினு சொல்றான். ஆனா ரூகாவா பால கிட்ட மறு செகண்டே கோகரே வந்து தூக்கி அவங்க கிட்ட பாஸ் கொடுத்துறான். ரூகாவாக்கு பக்கத்துலயே வழக்கம் போல கியோட்டா தான் அவனை மார்க் பண்ணி நின்னுகிட்டே இருக்கான். ஃபர்ஸ்டா ரூகாவா வந்துட்டு அவனை தாண்டி வந்துறான். இருந்தாலும் கூடவே கியோட்டா வந்துட்டு கீப் அப் பண்ணி கூட வந்துகிட்டே இருக்கான். அப்படியே ரூகாவா பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் ஆயிட்டு அவன் வர்றதுக்குள்ள பால் வந்துட்டு ரிலீஸ் பண்ணவும் செஞ்சிடறான். பாலுமே கரெக்டா பாஸ்கெட் குள்ள போய் விழுந்துருது. ஸ்கோருமே வந்துட்டு இப்ப 26-39 சொல்லிட்டு இருக்குது. இன்னும் வெறும் 13 பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா நினைக்கிறான். அடுத்த ரேலில பால மாக்கி தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்துட்டு பாலத்துக்கு மூட்டோ கிட்ட பாஸ் பண்றான். மூட்டோ சூப்பராவே நிறைய டிஃபென்ஸ் தாண்டி அழகா உள்ள வந்ததுக்கு அப்புறமா பால ஷூட் பண்றான். பட் அந்த பால் பாஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. ஆனா அந்த பால கைனட் பிளேயர்ஸ்க்கு முன்னாடி அகாகி பறந்து சூப்பராவே ரீபவுண்ட் ஆடிடுறான். அப்பதான் ஹானமிச்சிமே வந்துட்டு கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அகாகி பேசினதை நினைச்சு பாக்குறான். அகாகி வந்துட்டு இந்த ஒரு கேமுக்காக எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனாலதான் அவர் வந்துட்டு இவ்வளவு ஃபயர்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி புரிஞ்சுக்கிறான். அகாகி ரீபவுண்ட் ஆன பாலத்துக்கு ரூகாவா கிட்ட கொடுக்குறா. ரூகாவா மார்க் பண்ணி கியோட்டா தான் கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கான். கைனட் டீம் வந்துட்டு சோகோக்கு கண்டிப்பா ஃபாஸ்ட் பிரேக் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டிஃபென்ஸ் இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்கி டக்குனு பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல ஓடி வந்துடுறாங்க. ரூகாவாவும் தனியாவே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வர ஓடி வந்துடுறான். கியோட்டா வந்து உன்னை கண்டிப்பா ஷூட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண வரப்ப ஜம்ப் பண்றான். அதனால ரூகாவாவால கரெக்டா வந்து ஷாட்டை மேக் பண்ண முடியல. பால் வந்து பாஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. ஆனா அந்த ஒரு ரீபவுண்ட கூட அகாகி யாருக்கு விட்டு கொடுக்கறதா இல்ல. மாக்கி இருக்கிறப்ப மாக்கிக்கு முன்னாடியே வந்துட்டு சூப்பரா ரீபவுண்ட் ஆடுறான். இதை பார்த்துட்டு ஒட்டுமொத்த பேர் வாயடிச்சு போயிறாங்க. என்னடா இது அகாகி இன்னைக்கு இவ்வளவு சூப்பரா விளையாடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்படி நினைச்சதுனாலயே என்னவோ சொல்லிட்டு தெரியல. அகாகி பால புடிச்சிட்டு கீழே இறங்கும் போது அவன் காலை வந்துட்டு கொஞ்சம் தப்பா வச்சிடறான். காலை லைட்டா பேலன்ஸ் இருந்ததுல அவன் கால் வந்துட்டு லைட்டா வளைஞ்சிருச்சு. அப்படியே அவன் பால பொத்துன்னு கீழே போட்டுறான். அந்த பால ரூகாவா வந்துட்டு கரெக்டாவே எடுத்துட்டு பாஸ்கெட் குள்ள ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். எல்லாருமே பாயிண்ட் எடுத்தல ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. ரூகாவாவுமே வந்துட்டு இன்னும் 11 பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அவன் அகாகியை பார்த்தா அவன் அப்படியே கீழே கிடக்குறான். டீம் பிளேயர்ஸும் எல்லாருமே பக்கத்துல வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்கா போகுது. இவனுக்கு எதுவும் இன்ஜுரி ஆயிடுச்சோ தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுமே ரெஃப்ரி வந்துட்டு உடனே ஒரு டைம் அவுட் கால் பண்ணிடுறாரு. அகாகி வந்துட்டு உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். எல்லாருமே வந்துட்டு நீ உன்னோட ஷூவை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூவை கழட்டிட்டு பாக்குறாங்க. கால் வந்துட்டு பயங்கரமா வீங்கி இருக்குது. கோகுரேவும் கோச் அஞ்சயை கூப்பிட்டு கண்டிப்பா அவனால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். கோச் அஞ்சய் இப்ப எந்த சீன் சப்ஸ்டிட் மாத்துறதுக்கு ரெடி ஆகுறாரு. ஹானமிச்சி உள்ள வந்து அகாகியை கூட்டிட்டு அப்படியே வெளியே போறான். அகாகி இல்லாம கண்டிப்பா நம்மளால விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோகுரேவோ ரொம்ப ஃபீல் பண்றான். கைனன் கோச்சுமே அவங்க டீம்மேட்ஸை பார்த்துட்டு இதான் நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினைக்கிறாரு. சோகோக்கு டீம் வந்துட்டு அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டீம்னு சொல்லிட்டு கிடையாது. சோ அவங்களோட கேப்டன் ஸ்ட்ராங்கான பில்லரே இல்லன்றப்ப அவங்க டீம் வந்துட்டு கண்டிப்பா இப்ப வீக்கா தான் இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா லீடிங் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அகாகியா ஹானமிச்சி ஆயக்கோ 2 பேருமே வந்துட்டு இப்ப லாக்கர் ரூமுக்கு கூட்டு வந்துட்டாங்க. அகாகி வந்துட்டு எனக்கு பேண்டேஜ் மட்டும் சுத்து, நான் உள்ள போய் விளையாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், பேண்டேஜ் மட்டும் நீ சுத்து, நான் உள்ள போய் விளையாண்டுருவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆயக்கோ வந்துட்டு ரொம்பவே பயப்படுறா. பேண்டேஜ் சுத்துறதுனால இது வந்துட்டு சரியாக போறது கிடையாது. இதை வச்சு நீங்க லேண்டிங் அப்படின்னா கண்டிப்பா உங்களால லேண்டுக்க முடியாது, உங்களுக்கு இது ரொம்ப பெரிய இன்ஜுரியா கூட கொண்டு போய் முடியல, அதனால வேணாம் அப்படின்னு அவ சொல்றா. அகாகி அப்படியே ஹானமிச்சியை பார்த்துட்டு ஹானமிச்சி நீ சீக்கிரமா கோர்ட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறான். ஹானமிச்சி போனதுக்கு அப்புறமாவும் இவன் ஆயக்கோவை பார்த்துட்டு எனக்கு நீ பேண்டேஜ் சுத்துறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு போதும் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமும் லேண்டன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஆயக்கோ கேட்கறான். ஆமா நான் கண்டிப்பா லேண்டே திருவேன் அப்படின்னு அகாகி சொல்றான். இல்ல இது வந்துட்டு சுத்த பைத்தியக்காரத்தனம், உங்களால கண்டிப்பா லேண்டுக்கவே முடியாது, உங்களால எந்திரிச்சு கூட நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ கத்துறா. அகாகி அதை விட சத்தமா அவளை பார்த்து கத்திடுறான். போதும் நிறுத்தி, எனக்கு ஒழுங்கா பேண்டேஜ் மட்டும் பண்ணி சுத்திரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி விட்டுறான். ஹானமிச்சி இன்னுமே கோர்ட்டுக்குள்ள போகல. அகாகி பேசிக்கிட்டு இருந்ததை இவன் கதவு வெளியே இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அகாகி வந்து ரொம்பவே கடுப்பா இருக்கிறான். எதுக்காக இது வந்துட்டு இப்ப நடக்கணும், என்னோட எலும்பு உடஞ்சா கூட பரவாயில்ல, என்னால திரும்பவே நடக்க முடியாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நான் இந்த கேம் கண்டிப்பா லேண்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். அண்ட் இந்த ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக ரொம்பவே சண்டை போட்டு கஷ்டப்பட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், கண்டிப்பா என்னால விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹானமிச்சியே கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஹானமிச்சி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா டே கைனன் நேட்ட செத்திங்கடா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேமா கோர்ட்டை நோக்கி வர்றான். அகாகிக்கு இப்ப ஹானமிச்சி சொன்ன வாய்ஸ்மே வந்துட்டு கேக்குது. ஹானமிச்சி கோர்ட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இப்ப கேமே வந்துட்டு கண்டினியூ ஆக போகுது. ஹானமிச்சி தான் கேம்குள்ள விளையாட போறான் அகாகிக்கு பதிலா. ஹானமிச்சி உள்ள போறதுக்கு முன்னாடி கோச் அஞ்சய் வந்துட்டு ஹானமிச்சி ரூகாவா 2 பேரையுமே கூப்பிட்டு அகாகி இல்லாததுனால இப்ப பாஸ்கெட் கீழ வந்துட்டு ஃபுல்லாவே நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், சோ ரீபவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்ப உங்க 2 பேரோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்க 2 பேரோட கையை பிடிச்சு ஒண்ணா சேர்த்து வைக்கிறாரு. 2 பேரும் சேர்த்து வச்ச மறு செகண்டே கையை உதறிடுறாங்க. ஒருத்தன் என்னன்னா என் கை அழுகி போப்பதே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இன்னொரு வந்துட்டு ஐயோ இந்த கையை தொட்டுட்டேன், என் கை இன்ஃபெக்ஷன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த ரேலில பால் வந்துட்டு கியோட்டா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா என் டீம்மேட் கிட்ட பாஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அதை ஹானமிச்சி உள்ள வந்து சூப்பராவே பிளாக் பண்ணிடுறான். இந்த முட்டாப்பாயை போய் என் கையிலே கொடுத்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சிரிக்கிறான். கியோட்டாக்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஹானமிச்சி பால பிடிச்ச வயதுக்கு அப்படியே ஒரு சொல்லிட்டு சூப்பராவே ஒரு லாங் பாஸ் தூக்கி கோகரே கிட்ட கொடுக்குறான். கோகரேயுமே கரெக்டா அந்த பால ரிசீவ் பண்றான். ரிசீவ் பண்ண மறு செகண்டே கோகரே வந்துட்டு அப்படியே ஒரு லேஅப் ஷாட்டுக்கு ட்ரை பண்றான். அந்த இடத்துல கியோட்டா வந்துட்டு ஜம்ப் பண்றான். இவன் என்னடா இவ்வளவு ஹைட்டா ஜம்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோகரேக்கே செம்ம ஷாக் ஆகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பால தூக்கி போடுறான். இருந்தாலும் அந்த பால கியோட்டா வந்து டப்புன்னு அடிச்சு விட்டுறான். சூப்பரான பிளாக்டா அப்படின்னு சொல்லிட்டு கைனன் பிளேயர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க டைம்ல அங்க சோகோ டீமோட நம்பர் 11 ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது கியோட்டாவை பார்த்துட்டு நல்லா
நல்லாவே பாஸ் கொடுத்தடா, இதை வந்துட்டு அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே பால ரிசீவ் பண்ணிட்டு அப்படியே ஒரு லேஅப் ஷாட்டை மேக் பண்ணிட்டு போயிடுறான். இப்போ பாயிண்ட் வந்துட்டு சோகோக்கு 30, கைனன் 39 சொல்லிட்டு மறுபடியும் 1 டிஜிட் டிஃபரன்ஸ்க்கே வந்துருது. ஆயக்கோமே லாக்கர் ரூம்ல வச்சு அக்காய்க்கு இன்னுமே பேண்டேஜ் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறா. இன்னொரு பக்கம் மறுபடியும் ரியோனன் கேம காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு டாக்கி சோட்டோ வழக்க போல வச்சு பதச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 100 பாயிண்ட்க்கு மேல போயிடுறாங்க. இப்ப ரியோனன் 100 பாயிண்ட், டாக்கி சோட்டோ வந்துட்டு 54 பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒன் சைடா தான் போய்கிட்டே இருக்குது. இத்தனைக்கு அந்நேரம் பார்த்தா ஓசுமி சென்டோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆடியன்ஸே வந்துட்டு ரியோனன் இவ்வளவு சூப்பரா விளையாடுறாங்கடா, கைனனை டிஃபீட் பண்றதுக்கான ஒரே டீமா வந்துட்டு இந்த வருஷம் கண்டிப்பா ரியோனன் தான் இருக்க போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கானகாட்டாமே வந்துட்டு இந்த ஒரு கேமை பாத்துக்கிட்டு தான் இருக்கா. ரியோனன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல டாக்கி சோட்டோ அந்த அளவுக்கு வீக்கா இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்னும் புரியல. அதுக்கு ஃபூஜிமாவுமே வந்துட்டு பதில் சொல்றேன், டாக்கி சோட்டோ வந்துட்டு கண்டிப்பா ஒரு வீக்கான டீம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச வரை ரியோனன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஃபூஜிமாவும் சென்டோவை பார்த்து ஒரு விஷயத்தை நினைக்கிறேன், போன வருஷம் பார்த்தப்ப ஜஸ்ட் ஒரு நார்மலான ஃபர்ஸ்ட் இயர் பையன் மாதிரி தான் இருந்தான். ஆனா இந்த வருஷம் பாக்குறப்ப இன்னுமே மெச்சூர்ட் ஆகி இந்த வருஷம் ரொம்பவே சூப்பரா இருக்கிறான். இவன் வந்துட்டு கண்டிப்பா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜிமா நினைக்கிறேன். அடுத்து அப்படியே கேம் வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ ஆகுது. கேம் முடிறதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிறப்ப ரியோனன் கோச் வந்துட்டு மறுபடியும் சென்டோ ஓசுமி ரெண்டு பேரையுமே வந்துட்டு உள்ள இறக்கி விடுறாரு. மறுபடியும் இப்ப சோகோ டீமை காட்டுறாங்க. அக்காகி இல்லாததுனால கோகுரே தான் வந்துட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அக்காகி இப்ப இல்லாததுனால நம்ம வந்துட்டு டிஃபென்ஸ்ல தான் மெயினா ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும், அதனால எல்லாருமே நல்லா டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகுரே சொல்றான். ஹானமிச்சிமே சத்தமா கொரில்லா வந்துட்டு கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துருவாரு, ஆனா அவர் வர்றதுக்குள்ள வர நான் வந்துட்டு அவரோட பொசிஷனை நல்லாவே பாத்துக்கிறேன், நீங்க யாருமே எதுவும் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஒரு கான்பிடென்ட் கொடுக்குறான். அந்த ரிப்போர்ட்டருமே வந்துட்டு இப்ப அக்காகியை பத்தி தான் சொல்றாங்க. அக்காகி இருந்தவரை இந்த டீம்ல வந்துட்டு டிஃபென்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாம தான் இருந்தது. அக்காகி பேஸ்கெட் கீழே இருக்கிறப்ப எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் ரொம்பவே பயப்படுவாங்க, அவனை தாண்டி அவ்வளவு ஈஸியா ஷூட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா இப்போ அக்காகி இல்லாததுனால ஆப்பனன்ட்ஸ்க்கு அந்த ஒரு பயம் சுத்தமா இருக்கவே செய்யாது. என்னோட கேள்வியே வந்துட்டு அக்காகி இல்லாம இப்ப பேஸ்கெட் கீழே எப்படி சோகோக்கு வந்துட்டு டிஃபெண்ட் பண்ண போறாங்கன்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கேம்குள்ள அடுத்த ரேலியில பால் வந்துட்டு கைனன் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. மாக்கி ஒரு டீம் பேண்ட் கிட்ட கொடுக்குறான். அந்த டீம்மேட் வந்துட்டு பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளேயர் கிட்ட கொடுத்துறான். அந்த 5 நம்பர் பிளேயர் பால ரிசீவ் பண்ண உடனே ஹானமிச்சி வந்துட்டு வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரெடியா தான் இருக்கிறான். நான் வந்துட்டு கொரில்லாவோட பொசிஷனை என்ன ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், இவனை வந்துட்டு ஷூட் பண்ணவே விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு சூப்பராவே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பர் 5 எந்த பக்கமும் அசை விடவே மாட்டேங்கிறான். அக்காய்க்கு இப்ப பேண்டேஜ்மே வந்துட்டு கம்ப்ளீட்டா சுத்தி முடிச்சாச்சு. ஹானமிச்சி பேஸ்கெட்டுக்கு கீழே ஒரு தூணு மாதிரி பயங்கரமா நின்னுக்கிட்டு அந்த பேஸ்கெட் கிட்ட யாரையும் விடவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அக்காகி இல்லாம சோகோக்கு வந்துட்டு எப்படி டிஃபெண்ட் பண்ண போறாங்க, ஹானமிச்சி வந்துட்டு அக்காகியோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்ணி நல்ல ஒரு டிஃபென்ஸ் கொடுப்பானா இல்லையன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.